ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றம் விடை சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிரபாகரன் அபியோட கேஸை நடத்திக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக அவங்களுக்கு பரோல் வாங்கி கொடுத்ததே நம்ம பிரபாகரன் தான் அப்படின்னு நம்ம வெற்றிக்கு, கர்ணாக்கு, ஸ்வேதாக்கெலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால ஏற்றுக்கவே முடியல அந்த விஷயத்த. கர்ணாவாச்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்காரு, ஸ்வேதாலாம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த துரோகிக்கு பரோல் வாங்கி கொடுத்துட்டு இங்கே வேவு பார்க்கறதுக்காக தான் எங்கள் கேஸை எடுத்து நடத்துகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சச்சே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கிளைண்ட்டோட விஷயம் நான் மற்ற கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறதோ பேசுகிறதோ கிடையாது. நீங்கள் எப்படி எனக்கு ஒரு கிளைண்ட்டோ அது மாதிரி அவங்களும் எனக்கு ஒரு கிளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரே லாயர் 2 கேஸையும் எடுத்துகிட்டு நடத்த முடியும்? அப்புறம் எப்படிங்க உங்களால் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும்? நீங்கள் என்ன ஜட்ஜா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. கர்ணாவும் அதையே பண்ணுறாரு. வெளியே போடா, இனிமே இந்த கேஸ் சம்மந்தமாக எந்த டீட்டெயிலும் உனக்கு வரப்போகிறதில்ல. நீ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாது. இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் இதோட விட்டுடு, இல்லை தடம் தெரியாமல் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி அனுப்புகிறாங்க. நம்ம பிரபாகரனுக்கு அசிங்கமாக போயிடுது. திவ்யாவும் நம்ம வெற்றியும் ஒருத்தர் ஷாக்கிங்காக பார்த்துக்கிறாங்க. ஆனா வெற்றிக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணுது. கர்ணாவை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கர்ணா கொஞ்சம் திருன்னு முடிக்கிறாங்க. என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானோ தெரியலையே, அபி ஒருவேளை நம்மளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணிக்கத்தை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம இவங்கிட்ட சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அபிக்கிட்ட இவன் இதை பற்றி பேசுவான். அந்த தைரியத்தில் தான் அபி ரொம்ப தைரியமாக இருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கர்ணா ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அபி மட்டும் பிரபாகரன் கிட்ட பார்வதி கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பிரபாகரன் இந்த வீட்டுக்கு வேவு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. வெற்றி ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவரு பிரபாகரனை தனியா மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்வேதா, நீங்கள் பிரான்ச்சுக்கு போகலையா, நேற்று ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஸ்வேதா வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க. அதனால வெற்றியும் இதோ கிளம்புறேன் அப்படின்னு, வெற்றி நானும் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், நீ தான் ஏதோ பிஸியாக இருக்கல, நீ பாரு அப்படின்னு. சரி ஓகே, என்னோட ஆஃபீஸ் கிட்ட என்ன ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கர்ணாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஸ்வேதா இருந்துட்டு, அதான் நம்ம டீட்டெயிலாக எதுவுமே நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லலைல்ல, அப்படியே அவங்க ஏதாவது பேசினாலும் அதுக்காக நம்ம ஏன் பயப்படணும், விடுங்க, அவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அபி குற்றவாளி அப்படிங்கிறத எப்படியுமே அவங்களால மாற்ற முடியாது. அவ தான் கொலை பண்ணான்றது உண்மைன்னும் போது நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கர்ணாவுக்கு தானே தெரியும், பார்வதியை கொண்டுட்டு அபி மேலே பழிய போட்டு இப்போ வரைக்கும் ஸ்வேதாவுக்கு வட்டம் போட்டுட்டு இருக்காரு கர்ணா. இந்த விஷயம் தெரிய வந்தா கர்ணா இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே வேஸ்டாக போயிடும். கல்யாணம் மட்டும் எப்படியாவது அவசரமாக நடத்திடணும் அப்படிங்கிற மாதிரி கர்ணா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி திவ்யா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு பிரபாகரனை பற்றி என்ன தெரியும், அவர் எந்த மாதிரி டைப்பு, உங்ககிட்ட எதுக்காக பேசினாரு, நீ கர்ணாவோட தங்கச்சின்னு தெரிஞ்சுதான் பேச்சை ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் கர்ணாவோட தங்கச்சின்னே அவருக்கு தெரிய வந்துச்சு, அதுக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது. ரொம்ப நல்ல பர்சன் தான், நம்மலாம் யோசிக்கிற மாதிரி பயப்படுற மாதிரிலாம் அவ்வளோ மோசமானவர் கிடையாது. ஒருவேளை அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, அந்த மாணிக்கம்னு ஒரு ஆளை பற்றி நம்ம அண்ணா ஏமாந்தாருல, அந்த ஆளை பற்றி டீட்டெயில்ஸ் கூட என்கிட்ட கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் நம்ம திவ்யா எல்லாத்தையும், அதாவது பிரபாகரன் கிட்ட சொன்ன மாணிக்கத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் வெற்றிக்கிட்டையும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அண்ணா பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு. மறுபடியும் அந்த பிரபாகரனை போய் பார்த்து பேசுறதுல மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக இரு வெற்றி அப்படின்னு ஆஃபீஸில் இறங்கி போயிடுறாங்க. இங்கே நம்ம பிரபாகரனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், அவன் மட்டும் இருந்தான்னா கண்டிப்பாக அபிக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவான், உண்மை எல்லாத்தையும் அவன் கிளறிடுவான், அவன் தான் பயங்கர பலே கில்லாடியாக வாதாடுறான்னு சொன்னானே இந்த ஜூனியர் கூட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பயந்துட்டு இருக்காரு. அதனால அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி வெற்றியை யோசிக்கிற மாதிரி நம்ம அவ்வளோ டீப்பாலாம் யோசிக்க வேண்டாம், அவன் புள்ள பூச்சி மாதிரி இருக்கான், அவனை போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி அவங்க ரவுடிங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் எந்த ரூட்டில் போகிறாரு வராரு, ஆஃபீஸ்லேயே போட்டு தள்ளினா கூட பிரச்சனை இல்லை, தலைமறைவாயிடுங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்கள் அடையாளத்தை வெளியே காமிச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கே கிடைச்சாலும் சரி அங்கேயே கண்டந்துண்டமாக வெட்டி போடுங்கடா அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இவரோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல பிரபாகரனுக்கு. எப்போவுமே அவர் நல்லது பண்றாருங்கிறதுனால கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மூலமா அவருக்கு நல்லது நடக்கும் இல்லையா. வெற்றி கரெக்டா அங்க போகும்போது பிரபாகரன் ஆபீஸ்ல ரவுடிங் எல்லாம் இருக்காங்க. பிரபாகரனை அட்டாக் பண்ண போகும்போது வெற்றி
கரெக்டாக அவரை போய் காப்பாற்றிடுறாரு. ஆக்சுவலாக நம்ம பிரபாகரன் தேங்க்ஸ் சொல்கிறாரு. அவனுங்களை தேடி கண்டுபிடிக்கவும் முடியல. இது யாரோட வேலையாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிரபாகரன் சொல்ல, யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. வேற யாரு, உன் நண்பன் கர்ணாவோட வேலையாக தான் இருக்கும். நான் அபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவரால் ஏற்றுக்க முடியல. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் இல்லை அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கர்ணா என்ன தப்பு பண்ணா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. சொன்னால் என்ன நம்பவா போகிறீங்க அப்படின்னு. சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாரு. சரி, இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அபியோட கேஸை நடத்திக்கிட்டு கர்ணாவோட வீட்டுக்கும் வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஸ்வேதாவை எனக்கு நல்ல பழக்கம். அவங்க மூலமாக தான் இந்த கேஸ் எனக்கு கிடைச்சது. ஆனால் சுடரோட மாமாவும் வந்து அபிக்கு பரோல் வாங்கி தர சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த பிஞ்சு குழந்தைய பார்த்து எனக்கு மனசு கேட்காம தான் இந்த கேஸையே நான் எடுத்து நடத்த ஆரம்பித்தேன். இது 2 கேஸுக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு போக போக தான் தெரிஞ்சுது. சரி, ஏதாவது க்ளூ கிடைக்குமா, அபி எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அபி பார்வதி அக்கா அப்படின்றீங்கல்ல, அவங்கள கொலை பண்ணலை, அதில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. நீங்கள் கண்ணில் பார்த்தீங்களா இவங்க கத்தியால் குத்துனதை அப்படின்னு. கத்தியால் குத்துனதை பார்க்கல, ஆனால் கத்தியை எடுத்ததை பார்த்தேன்னு. ஏற்கனவே கத்தியால் குத்தப்பட்டதை அவங்க எடுத்துருக்கலாம்ல, அப்போவுமே கைரேகப்படும் வெற்றி அப்படின்றாரு பிரபாகரன். அப்போதான் அவர் யோசிக்கிறாரு. இப்போ நீங்கள் அபி கொலை பண்ணலை, வேற யாரோ கொண்டுட்டு அபி மேலே பழிய போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களாண்ணா? எக்ஸாக்ட்லி அப்படின்றாரு நம்ம பிரபாகரன். சரி, மாணிக்கத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அபி மாணிக்கத்தை தேடிக்கிட்டு இருக்கிறா? சுடர் சொன்னா என்கிட்ட அப்படின்றாங்க. மாணிக்கத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் கர்ணாவை. கர்ணாவும் பயந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை மாணிக்கத்துக்கிட்ட அந்த எவிடன்ஸுக்காக கொடுத்துருக்குறான். இதுதான் நடந்த உண்மையே. அந்த எவிடன்ஸை மாணிக்கத்துக்கிட்ட கேட்டால் தெரியலன்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் ஏமாற்றி தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறான். மற்றபடி அவனும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டோம்னாலோ இல்லை அபியோட ஸ்டாண்ட் என்னங்கிறத பார்த்து அவர் அனுதாபப்பட்டு உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக அதாவது அந்த பணத்தை வாங்கினாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் அவனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ மாணிக்கத்தை கண்டுபிடிச்சா அபியோட கேஸில் ஏதாவது திருப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வெற்றி கேட்குறாங்க. நான் எப்படி உங்களை நம்புறது? நான் ஏன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பயப்படுறாரு பிரபாகரன். பயப்படாதீங்க, எனக்குமே கொஞ்ச நாளாக கர்ணாவோட நடவடிக்கையில் சந்தேகம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கர்ணா கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை பார்வதி அக்காவை. பார்வதி அக்கானா இப்போ கர்ணாவுக்கு உயிர். பட் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை அபி மேலே பழி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதையும் நான் தான் பார்த்தேன், அவங்க எல்லாம் பார்த்து கூட கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, அப்போ ஏன் என்ன கர்ணா கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னு. அபி மேலே இருக்கிற கோபத்தில் அபிக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, நீ இருந்தால் தானே ஹெல்ப் பண்ணுவேன்னு பண்ணியிருக்கலாம். துரோகம், நீ கூடவே இருந்து அபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற துரோகத்தை நினச்சி அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ காப்பாற்றிருக்கியே, உனக்கு எதுவும் ஆபத்து வராதா அப்படின்னு வெற்றி கிட்ட கேட்குறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதோ இங்கே பாருங்க அப்படின்னு. அந்த ஆட்டோவில் போனார்ல, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது நான் ஃபோனில் அன்றைக்கே அந்த நம்பரை டைப் பண்ணி இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஆட்டோ நம்பர். இந்த ஆட்டோவை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனை எங்கே இறக்கி விட்டீங்க, அவனை அடிக்கடி பார்த்துருக்கீங்களா இந்த ஏரியாவில்? அதுவும் முக்கியமாக அபி வீடு இருக்கிற ஏரியாவில் அவன் வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குல்ல, நம்ம இதை பற்றி அலசி ஆராய்ஞ்சோம்னா கண்டுபிடிக்க முடியும்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. என்னது அப்படின்னு. காஞ்சனா, வார்டன் காஞ்சனா அப்படின்றாங்க. வார்டனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அபி ஜெயிலில் இருந்தப்போ அங்கே காஞ்சனான ஒருத்தர் இருந்திருக்கா. அவள் அபி சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்த கர்ணா கிட்ட சொல்கிறதுக்காக கோவிலுக்கு வந்திருந்தா. ஏற்கனவே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கர்ணாவை அவள் மீட் பண்ணி பேசுகிறதுக்கு முன்னாடியே கரண்ட் ஷாக் அடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவள் சரியாகி வந்துட்டுருக்கா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவளை போய் பார்த்து நம்ம ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியும் நம்ம கர்ணாவும் மாணிக்கத்தை தேடி ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோவை அதாவது அந்த ஆட்டோ நம்பரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவர் வந்து பர்டிகுலர் இடத்துல இறக்கி விட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஏரியாவில் தான் மாணிக்கம் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இங்கே சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, அங்கே தான் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அதில் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இவர் லாயரோட ஐடியை காமிச்சு கேட்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்தா அடிக்கடி இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. முக்கியமாக மெடிக்கல் ஷாப்லேயே ஒரு முறை மருந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவரை தெரியுமா அப்படின்னு கேட்டால் இந்த தெருவில் தான் லாஸ்ட்டில் சின்னதாக ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் குடியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நேராக போகிறாங்க. அங்கே கையும் களவுமா மாணிக்கம் மாட்டிக்கிறாரு இவங்க 2 பேர்கிட்டையும். நம்ம ஏன் இதை இத்தனை நாளாக ட்ரை பண்ணலன்னு இப்போ தான் வெற்றி யோசிக்கிறாரு. அவரை பிடிச்சிக்கிட்டு போய் நம்ம பிரபாகரனோட ஆஃபீஸில் கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சனாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க.
அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது காஞ்சனா டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க மறுபடியும் டியூட்டிலே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே. அபியும் இங்கே அதாவது பரோலில் வெளியே இருக்காங்கங்கிறதுனால அதை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. எப்படியும் ஜெயிலில் தான் இருப்பான்றதுனால தான் காஞ்சனா டைரெக்டாக டியூட்டியில் ஜாயின் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இப்போ எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பிரபாகரன். அப்போது அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போனால் போகுது இல்லையா, ஜெயிலில் தானே இருப்பாங்க, ஏதாவது பெர்மிஷன் வாங்கி பார்க்கலாமேன்னு. பெர்மிஷன் வாங்கி பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. கைதிகளை பார்க்குறதுக்கு தான் அப்படி, அங்கே இருக்கிற வார்டனை பார்க்குறதுக்கு கூடவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக காஞ்சனா நம்மளை பார்த்து அவாய்ட் பண்ணுவா அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க டியூட்டி முடிஞ்சு வெளியே வர்ற அந்த சமயத்தில் ஜெயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்போ போய் அவங்கள கையும் களவுமா பிடிச்சி பேசுகிறாங்க. வெற்றியை பார்த்த உடனே பயப்படுறாங்க காஞ்சனா. எதுக்கு பயப்படுறீங்க, நாங்கள் என்ன உங்களை கொலை பண்ணவா வந்திருக்கோம், எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும், அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலான்னு. பாருங்கள், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இந்த தொழிலில், ஆனால் இனிமேலாச்சும் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் அபி விஷயத்தில் தலையிடாமல் ஜெயிலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. பணத்துக்கு பின்னாடி போய் 6-7 மாதமாக கோமாவில் இருந்தது தான் மிச்சம். அந்த கர்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிது என்னோட எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. மாணிக்கம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மாணிக்கமா அப்படின்னு ஒரு மாதிரி திருடு முடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அபியோட வாழ்க்கை பிரச்சனை இதுன்னு. அபிக்கு பண்ணின துரோகத்துக்கு தான் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். எனக்குன்னு ஒரு குடும்பமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு என்ன எந்த விதத்துலையுமே இந்த கேஸில் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க. பாவம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அந்த பாவத்தை சரி பண்ண ஒரு வாய்ப்பு தானே. நீங்கள் மாணிக்கத்தை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், அவன்கிட்ட உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள், தயவு செஞ்சு அவன்கிட்ட பேசி உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு காஞ்சனாவும் ஒத்துக்கிறாங்க. இப்போது ஆஃபீஸில் போய் நம்ம காஞ்சனாவையும் மாணிக்கத்தையும் ஒன்றா இருக்க வச்சு பேசுகிறாங்க. 2 பேருக்கும் என்ன விஷயம் தெரியுமோ அதை சொல்கிறாங்க. அதாவது அபிக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயம் கர்ணாவுக்கு தெரிஞ்சா அந்த விஷயத்த சொல்லி பணம் கறக்கலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் கர்ணாவை தேடி வந்தேன். ஒரு பாயிண்ட். 2வது, மாணிக்கத்தை பார்த்து பேசுறது காரணம் அபி மேலே எனக்கு பயங்கர கோபம். அவளை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவள் என்னை நிறைய அசிங்கப்படுத்தினா. அதுக்கு காரணமும் நான் நடந்துக்கிட்டது தான். ஆனால் அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியலை. நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருந்தேன். ரொம்ப கரடு முரடாக தான் நடந்துக்கிட்டேன். அதனால நான் மாணிக்கத்தை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, எதுக்காக அபியை பார்க்க வந்த அப்படின்லாம் கேட்டப்போ தான் அவர் அபியை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ அதாவது கத்தி குத்துனால அவங்க சாகலை. அதாவது பார்வதி அவங்க பாய்சன் குடிச்சு தான் செத்துருக்காங்க. அப்போ பாய்சன் யார் கொடுத்துருப்பாங்க, வீட்டில் வேலைக்காரங்க யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அது சம்மந்தமாக கர்ணாவுக்கு தான் தெரியும். நீங்கள் கர்ணா சார்கிட்டே பேசலாமே அப்படின்றாங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு கர்ணா ஒத்துக்க போகிறேன்னா இல்லை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா அபி மேலே பழி வந்திருக்க போகுதா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு பிரபாகரன் கேட்குறாரு. ஆனால் எனக்கு என்னமோ அவன் பண்ணியிருப்பான்னு தான் தோணுது அப்படின்றாரு மாணிக்கம். எதை வச்சு சொல்கிறீங்கன்னு, அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவர் ரொம்ப பயந்தார். நான் கேட்குற அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அவர் கொடுத்தாரு. அப்போது அந்த எவிடன்ஸை வச்சு தானே அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பிக்க பார்த்துருக்காரு. எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கத்தி குத்தால தான் செத்தாங்க அப்படின்னு அபி மேலே பழி வர மாதிரி பண்ணணும். அபி வயிற்றுல கத்தியால் குத்துனாங்களோ எடுத்தாங்களோ, பார்த்தப்போ எடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக இது கர்ணாவோட வேலையாக தானே இருக்கும் அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறாரு. பாயிண்ட் அப்படின்றாரு நம்ம பிரபாகரன். சரி ஓகே, இதை வச்சு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் பேசும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக அபிக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு காஞ்சனாவும் சொல்கிறாங்க, மாணிக்கமும் சொல்கிறாங்க. சரி, உங்கள் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் நான் உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன் அதிலிருந்து, அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வெற்றியும் பிரபாகரனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அபிக்கு கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அபி வரும்போது அவங்க பேக்கில், அதாவது சுடரோட பேக்கில் இருந்த அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வராங்க. அதை ஏதோ ஒரு டவுட்டில் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. இது ரொம்ப நாளாக சுடரோட பேக்கில் இருக்கே அப்படின்னு சொல்லி, அதுவும் துவைக்க எடுக்கும்போது தான் அதை பார்த்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் எங்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது பார்வதி அக்கா சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுதான் விஷயம், இவங்க இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி. கர்ணா தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அபியும் சொல்கிறாங்க. இத்தனை நாளாக நீ கூட என்கிட்ட ஏன் இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. சொன்னா என்ன, உன் நண்பனை பற்றி சொன்னால் நீ நம்பிடவா போகிற? இப்போ கூட ஏதோ ஒரு சில எவிடன்ஸ் இருக்கிறதுனால தானே நம்புகிறேன். இந்த எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இல்லாமல் எதை வச்சு நான் உங்ககிட்ட பேசுறது? நீ தான் நான் கொலைகாரினே முடிவு பண்ணிட்டியே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சு கர்ணாவை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. கர்ணா உள்ள வர நம்ம வெற்றி பயங்கர கோவமாக அபியோட வாழ்க்கை, குழந்தையோட வாழ்க்கை, வெற்றியோட
வாழ்க்கைன்னு டோட்டலாக அவர் அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கையவே சீரழிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், பார்வதி அக்காவை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லியும், இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறத பார்த்தா நீ தான் பார்வதி அக்காவை ஏதோ பண்ணியிருக்கிற, மரியாதையாக உண்மையை சொல்லு, அப்படி நீ பண்ணலைன்னா எதுக்காக அபி கத்தியால் குத்துனதுனால தான் இறந்தாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவளை கொலைகாரி ஆக்குன, இதுக்கெல்லாம் நீ உண்மை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, கழுத்தை நெரிக்கிறாங்க. ஆனால் கர்ணா எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் நிற்கிறாரு. கூட ஸ்வேதாவும் வந்திருந்தாங்க. என்ன பேசுகிற வெற்றி நீ அப்படின்னு கோவப்படுறாங்க. நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை, உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும் அப்படின்னு ஸ்வேதா கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. மரியாதையாக உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, அபி கொலை பண்ணல ஓகே, ஆனால் அக்காவை கொலை பண்ணது யாரு, யார் அக்காவுக்கு பாய்சன் கொடுத்தது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கர்ணா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாரு. எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சிடலாம், அபி பண்ணல ஓகே, ஆனால் இதை யார் பண்ணாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடிய போகிறதில்ல, அது செத்துப்போன பார்வதி வந்து சொன்னாதான் தெரியும் நான் தான் பாய்சன் கொடுத்தேன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியத்தில் தான் கர்ணா இருக்காரு. ஆனால் நம்ம பார்வதி எழுதின அந்த டைரி மட்டும் இவங்க கைக்கு கிடைச்சதுன்னா கர்ணா தான் பண்ணாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் நிரூபணம் ஆகிடும். ஸோ ஃபைனலி இந்த கதையில் அடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.